வணக்கங்க. இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, ஜாதகத்தை இப்போன்னு இல்லை எப்போயுமே ஜாதகத்தை பார்க்குறீங்க. பொருத்தம் பார்த்துட்டு பொண்ணு யாருன்னு தெரியாது, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பொருத்தம் பிடிச்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபுல் செக்கப் எடுக்கணும். மாப்பிள்ளைக்கும் எடுக்கணும், பொண்ணுக்கும் எடுக்கணும். 2 பேருக்குமே எடுத்துகிட்டு என்னென்ன நோய் இருக்குது, எய்ட்ஸ் நோயெலாம் இருக்கான்னு நீங்கள் ஃபுல்லாக செக்கப் பண்ணணும். பண்ணிவிட்டு ரிசல்ட் எடுத்து பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டாண்ட ஒருத்தவன் பென்னடி பண்ணி இருந்தான். அவனுக்கு எய்ட்ஸ் நோய் வந்துருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. ஆனால் அவங்க பொண்ணு வீட்டுக்கு எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணவும் என்னாச்சுன்னா, இவன் கொஞ்ச நாள்லேயே செத்துட்டான். நோய் எய்ட்ஸ் நோய் செத்துட்டான். அடுத்தது அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா, அவங்களும் செத்துட்டாங்க. அப்புறம் 2 குழந்தைங்க அவங்களுக்கு. நான் சின்ன குழந்தைங்க, குட்டி குட்டியாக 2 குழந்தைங்க இருந்துச்சுங்க. இந்த குழந்தைங்க வளர்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் அப்பாவும் செத்து அம்மா சொன்ன அந்த பொண்ணோட தம்பிக்காரங்க தான் எடுத்து அந்த குழந்தைங்கள வளர்த்தாங்க. அவங்களும் அந்த பையன் பெரிய பையன் இல்லை, அவனும் ஒரு காலேஜ் படிக்கிற சின்ன பையன். இந்த சுமையை அவன் தலையில் எல்லாரும் கட்டிக்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ ஒரு ஒரு கஷ்டமான ஒரு இது. இந்த ஒரு நாய் இவனுக்கு இருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம்ல. ஒன்று எதுவுமே இல்லாமல் மறைச்சிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? அவள் ஏன் இந்த இதெல்லாம் அனுபவிக்கணும்? சரி, அவளும் பாவம் செத்துட்டா இந்த இவனால். அடுத்த 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க பாவம் எதுவுமே தெரியாமல் சின்ன வயசில் அப்பா இல்லை அம்மா இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். அதனால் கண்டிப்பாக செக்கப் என்னதுங்க, நாங்கள் இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணும். கண்டிப்பாக எடுக்கணும். எடுத்து நீங்களாம் உஷாராக இருந்து செக்கப் பண்ணிவிட்டு மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ 2 பேருக்குமே எடுக்க சொல்லுங்கள். எடுத்துகிட்டு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள். தெரியாமலாம் கல்யாணம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணிடாதீங்க. அதுங்களுக்கு பாவம் யாருமே தெரியாமல் ரோட்டில் நிற்கிற மாதிரி அனாதையாக நிற்க விட்ருவீங்க. அதனால் இனிமேல் இது யாராக இருந்தாலும் செய்யுங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, செக்கப் பண்ணுங்கள், ரிசல்ட்டு கொடுங்க, கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் ஏமாற்றிட்டு இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் அந்த ஆள் இப்படி பண்ணிட்டான். நன்றி.